அகில மீடியாவின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுவினுடைய முடிவு அரபுலகம் முழுவதும் பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் எகிப்து தலைமையில் அரபு லீக் உச்சி மாநாட்டில் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் ட்ரம்பினுடைய முடிவுக்கு எதிராக காசாவை மீண்டும் மறுகட்டமைக்கும் திட்டம் எகிப்தினால் முன்வைக்கப்பட்டது. இதை அரபு லீக்கில் அங்கம் வகிக்கும் 22 நாடுகளும் சம்மதம் தெரிவித்த நிலையில் தற்போது உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய நாடுகள் அங்கம் வகிக்கும், குறிப்பாக 57 நாடுகள் அங்கம் வகிக்கும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் மாநாடு சவுதி அரேபியாவில் நடைபெற்றுள்ளது. இஸ்லாமிய ஒத்துழைப்பு கூட்டமைப்பு, அதாவது OICயின் உடைய இந்த காசா மறுகட்டமைப்புக்கான அரபு திட்டம் தொடர்பான மாநாட்டில் அரபு லீக்கின் திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வது என முடிவு செய்யப்பட்டிருப்பதுடன் இது அரபு லீக் மட்டுமல்ல, அரபு லீக் இஸ்லாமிய கூட்டமைப்பு இணைந்த திட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமென பல்வேறுபட்ட நாடுகளும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். பாலஸ்தீன பிரதேசத்தை கட்டுப்பாட்டில் எடுத்து அதன் மக்களை வெளியேற்றி அதை மீண்டும் கட்டியமைக்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய முன்மொழிவுக்கு பதிலளிக்கும் விதமாக இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. அரபு லீக்கின் திட்டத்திற்கு சர்வதேச ஆதரவை OIC வலியுறுத்தியுள்ளது. கெய்ரோவில் அரபு லீக்கால் முன்வைக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் சம்மதம் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் 57 OICயினுடைய வெளிவிவகார அமைச்சர்களும் சவுதி அரேபியாவில் இதற்கான தமது ஆதரவையும் வழங்கியுள்ளார்கள். உலகளாவிய ஆதரவின் அவசியத்தை வலியுறுத்தி காசாவின் விரைவான மீட்பு மற்றும் மறுகட்டமைப்புக்கான திட்டத்தை ஏற்றுக்கொண்டதாக OIC உறுதிப்படுத்தியது. முஸ்லீம் உலகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த அமைப்பு சர்வதேச சமூகம் மற்றும் பிராந்தியம், சர்வதேச நிதி நிறுவனங்கள் திட்டத்திற்கு தேவையான ஆதரவை வழங்க வேண்டும் எனவும் இதற்காக மிகப்பெரிய அளவில் ராஜதந்திர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்கள். OIC கூட்டத்தின் முடிவில் மேலும் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்களாக காசாவில் முழுமையான யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். காசாவில் மட்டுமல்ல, ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில், அதாவது ஜெருசலேம், மேற்கு கரை, ரமலா போன்ற பகுதிகளில் இஸ்ரேல் இராணுவம் தொடர்ச்சியாக தாக்குதலை விரிவுபடுத்தியுள்ள சூழ்நிலையில் காசாவிலிருந்தும் மேற்கு கரையிலிருந்தும் லெபனானில் இருந்தும் சிரியாவில் இருந்தும் கூட இஸ்ரேலிய இராணுவம் ஆக்கிரமித்த பகுதிகளில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற தீர்மானமும் கொண்டுவரப்பட்டிருப்பதுடன் இஸ்ரேலின் போர்க்குற்றங்களுக்கு எதிராக சர்வதேச சமூகம் குரல் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பலமாக ஒலித்துள்ளது. இந்நிலையில் அதிரடி திருப்பமாக அரபு லீக் கொண்டு வந்த திட்டம் குறித்து இன்றைய நாளில் இஸ்லாமிய கூட்டமைப்பினுடைய முக்கிய கூட்டம் சவுதி அரேபியாவில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சூழலில் காசா மறுகட்டமைப்புக்கான அரபு திட்டத்திற்கு பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, இங்கிலாந்து நாடுகள் முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளார்கள். பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர்கள் அரபு ஆதரவுடன் காசாவின் மறுகட்டமைப்பு திட்டத்தை ஆதரிப்பதாக கூறியுள்ளார்கள். $53 பில்லியன் செலவாகும் மற்றும் பாலஸ்தீனர்கள் அந்த இடத்திலிருந்து இடம்பெயர்வதை தவிர்க்கும் இந்த திட்டம் காசாவின் மறுகட்டமைப்புக்கான ஒரு யதார்த்தமான பாதையை காட்டுவதாகவும் காசாவில் வாழும் பாலஸ்தீனர்களின் பேரழிவு தரும் வாழ்க்கை நிலைமைகளில் விரைவான மற்றும் நிலையான முன்னேற்றத்தை உறுதியளிக்கும் என்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இது செயல்படுத்தப்பட்டால் நிச்சயமாக காசாவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் எனவும் பல நாடுகள் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் இந்த திட்டத்தை நிராகரித்துள்ள அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு உலகளாவிய ரீதியில் அரபு லீக்கின் திட்டத்திற்கு பெருகி வரும் ஆதரவு மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவின் உடைய நிலைப்பாட்டில் உலகளாவிய ரீதியில் பெருகி வரும் ஆதரவு குழப்பமான நிலையை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருப்பதாக பல்வேறுபட்ட செய்திகள் வெளியாகியுள்ளது. அரபு திட்டம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளால் நிராகரிக்கப்பட்டாலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி ப்ரூஸ் இது வாஷிங்டனின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை என்று குறிப்பிட்ட அதே நேரத்தில் இதற்கு நேர்மாறாக டொனால்ட் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்கிற்கான தூதர் ஸ்டீவ் விட்காஃப் அவர்கள் எகிப்திய முயற்சியை பாராட்டியிருப்பதுடன் நல்ல நம்பிக்கையுடன் கூடிய முதல் படி என்று விவரித்தார். இது மிகவும் ஆக்கபூர்வமான பார்வையை குறிக்கின்றது. அத்துடன் இந்த விடயம் நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் மத்திய கிழக்கில் ஒரு அமைதியை கொண்டு வர முடியும் என ட்ரம்பினுடைய மத்திய கிழக்கிற்கான தூதர் தெரிவித்துள்ளமை குறிப்பாக காசா விவகாரத்தில் அமெரிக்க நிர்வாகத்திற்குள்ளேயே தற்போது பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள், பிளவுகள் ஏற்பட்டிருப்பதை தெளிவாக காட்டியுள்ளது. அத்துடன் OICயின் உடைய இன்றைய கூட்டத்தில் மேலும் மிக முக்கியமான ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கின்றது.
பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிரியாவின் முன்னாள் ஜனாதிபதி பஷர் அல் ஆசாத்திற்கு விசுவாசமான ஆயுதப்படைகளால் புதிய ஆட்சியாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் உடனடியாக வன்முறைகளை நிறுத்த வேண்டும் என அறிவித்திருப்பதுடன் 2012 சிரியாவின் உடைய அங்கத்துவம் OICயினால் நிறுத்தப்பட்ட சூழ்நிலையில் தற்போது மீண்டும் சிரியாவை OICயில் இணைப்பதற்கும் அனைத்து நாடுகளும் சம்மதம் வெளியிட்டுள்ள சூழ்நிலையில் சிரியாவினுடைய புதிய ஆட்சியாளர்கள் தற்போது சிரிய கூட்டமைப்பில் அங்கம் வகிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. காசா மட்டுமல்ல, லெபனானில் கூட இஸ்ரேலிய இராணுவம் பலவந்தமாக ஹிஸ்புல்லாக்களுடனான போரை காரணமாக பயன்படுத்தி லெபனான் நிலப்பரத்தை ஆக்கிரமித்திருக்கும் சூழ்நிலையில் காசா மேற்கு கரை மட்டுமல்ல, லெபனானில் இருந்தும் இஸ்ரேலிய இராணுவம் வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. காசா நிலவரம் இவ்வாறு இருக்கும் சூழ்நிலையில் காசா தொடர்பாக அரபு லீக், இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பு OIC அனைத்தும் ஒருமித்த கருத்தில் ஒன்றாக திரண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் அணுசக்தி ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் ஈரானுக்கு அமெரிக்கா விடுத்த அழைப்பை ஈரான் தற்போது அதிகாரப்பூர்வமாக நிராகரித்துள்ளார்கள். ஈரான் மீதான எந்தவொரு தாக்குதலும் பரவலான பிராந்திய மோதலாக விரிவடையக்கூடும் என ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி குறிப்பிட்டிருக்கின்றார். ஈரான் மீது அதிகளவிலான அழுத்தத்தை பிரயோகித்து கொண்டு, ஈரான் மீது அதிகளவான பொருளாதார தடைகளை விதித்து கொண்டு, ஈரான் மீது சர்வதேச ரீதியில் ஈரானுக்கு அபகீர்த்தி ஏற்படுத்தும் வகையில் பல்வேறுபட்ட தகவல்களை, அறிவிப்புகளை தினமும் வெளியிட்டு கொண்டிருக்கும் அமெரிக்கா அவற்றை நிறுத்தாமல் ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது புத்திசாலித்தனமான செயலாக இருக்காது என ஈரான் தெளிவான பதிலடியை கொடுத்திருப்பதுடன், ஈரான் மீதான தடைகளை அகற்றிவிட்டு, ஈரான் மீதான அழுத்தங்களை அகற்றிவிட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்தால் நிச்சயமாக ஈரான் இந்த பேச்சுவார்த்தை குறித்து பரிசீலனை செய்யும் என்ற கருத்துக்களையும் தற்போது ஈரான் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் நிலைக்கு மிக அருகில் வந்துவிட்டதாக உலகளாவிய பாதுகாப்பு ஆய்வாளர்களும் பாதுகாப்புத்துறை சார்ந்த நிறுவனங்களும் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேல், அமெரிக்கா ஈரானின் அணு உலைகள் மீது அல்லது அணு ஆயுத நிலையங்கள் மீது ஒரு வான்வழி தாக்குதலை நடத்தலாம் என்ற எதிர்பார்ப்பு உலகம் முழுவதும் அதிகரித்திருக்கின்றது. இந்த நிலையில் ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்த கூட்டு தாக்குதல் நடக்குமா இல்லையா என்ற மிக பெரும் கேள்விகளுக்கு மத்தியில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அல் கமேனிக்கு நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருந்தமை அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்ததா என்ற கேள்விகளையும் உலகரங்கில் எழுப்பியிருந்தது. ஆனால் அமெரிக்காவின் சதி திட்டத்துக்குள் மீண்டும் வீழ்ந்துவிட விரும்பாத ஈரான் மீதான தடைகளை அகற்றிவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என அமெரிக்காவுக்கு ஒரே நெத்தியடியாக பதிலளித்திருப்பது அமெரிக்காவுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் ஈரான் தங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வராவிட்டால் ஈரான் மிக கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ள சூழ்நிலையில் ஈரான் மீதான எந்த ஒரு தாக்குதலுக்கும் பதிலடி மிக கடுமையாக இருக்கும் என்றும் ஈரானின் பலம் குறித்து இஸ்ரேல் மற்றும் அவர்களின் கூட்டாளிகள் தவறாக கணக்கிட்டிருப்பதாக ஈரான் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக மாறியிருக்கின்றது. ஒரே நேரத்தில் அமெரிக்க இஸ்ரேல் திட்டத்துக்கு எதிராக அரபு லீக்கின் முடிவுகளை இஸ்லாமிய கூட்டமைப்பு OIC ஆதரித்துள்ளமை, அமெரிக்கா அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தைக்கு ஈரான் மறுத்துள்ளமை அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளை பல்வேறுபட்ட முனைகளில் ஏற்படுத்தியுள்ளது. இந்த முனைகளை அமெரிக்கா எவ்வாறு சமாளிக்கப் போகின்றார்கள் என்பது மிக பெரும் கேள்விகளாக இருக்கின்ற சூழ்நிலையில் அடுத்து வரும் வாரங்களில் மத்திய கிழக்கில் இந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய சம்பவங்களாக வெடிக்கலாம் என பலரும் எதிர்கூறுகின்றார்கள். அடுத்து மத்திய கிழக்கில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.